ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், அதாவது ஏஎஸ்சி, ஆஃப்கேட், என்டிஏ, சிடிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஜிடி, இது மாதிரி எக்ஸாம்ஸில் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ லெட்ஸ் see the questions. In the following items, which of the four given words is closest to the meaning of the words provided? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து சிமிலர் மீனிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எதோட மீனிங் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க? எக்ஸ்டெண்ட், என்கொயர், ரிலாக்ஸ், வெயிட். ஸோ ப்ரொலாங் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கிறது, அதாவது இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ தி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ப்ரொலாங்னா அந்த இழுத்துட்டு போகிறதுன்னு அர்த்தம், அதாவது ஒரு விஷயத்தை நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ப்ரொலாங்கோட அதோட அர்த்தம். ஸோ அதுக்கு அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் கொண்டது வந்தது எக்ஸ்டெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் followed by 4 words. Select the antonym of the word. Antonymனா என்ன அர்த்தம்? ஆப்போசிட்ஸ். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேர்டு வந்து கொலோசல். ஸோ கொலோசல்னால் என்ன அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ கொலோசல்னால் ரொம்ப பெருசாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கொலோசல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட நேர் ஆப்போசிட் வந்து என்னவாக இருக்கும்? ஆப்வியஸாக வந்து ஆப்ஷன் பி, டைனி. த நெக்ஸ்ட் கொஸ்டின், in the following question choose the alternative which best expresses the meaning of the given idiom or phrase. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு idiom கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டு ரீட் பிட்வீன் தி லைன்ஸ். ஸோ டு ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் அப்படின்னா இப்போது 2 லைனுக்கு இடையில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமானு கேட்டால் கிடையாது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பழமொழி சொல்லுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி தான் இந்த இடியமும். ஸோ இந்த இடியம் வந்து டு ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிண்டட் மீனிங் பிட்வீன் தி வேர்ட். அதாவது சாட பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆனால் அதை வந்து நாசுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டு ரீட் பிட்வீன் தி லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. த நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the alternative which best expresses the meaning of the underlined idiom or phrase. ஸோ கீப் அப் வித். ஸோ கீப் அப் வித்துங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து அவங்க கூடயே வாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ஸ்டே அட் தி சேம் லெவல் ஆஸ் சம் ஒன் ஆர் சம்திங். ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ ஸ்பீடாக வந்து ஒரு போட்டு போயிட்டுருக்கு. ஸோ யூ ஷுட் ட்ரை டு கீப் அப் வித் ஹிம் அப்படின்னா நீங்களும் அதே ஸ்பீடுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கீப் அப்புங்கிறது வந்து என்னது? இன்னொருத்தருக்கு ஈக்குவலாக வர்றது தான் வந்து கீப் அப். ஓகே. நெக்ஸ்ட், ஹீ பாட் டேஷ் ஆப்பிள் ஃப்ரம் மார்க்கெட். ஸோ இந்த டேஷுங்கிற இடத்துல வந்து எந்த ஆர்டிக்கல் வரும்? ஏ வருமா, ஆன் வருமா, தவா ஆர்டிக்கலா? நமக்கு வந்து ஆப்வியஸாக ஒரு ஃபேக்ட் தெரியும். என்னது? ஆன் வந்துட்டு நம்ம வந்து வவ்வல்ஸில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ வாட் ஆர் தி வவ்வல்ஸ்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ வவ்வல்ஸு எங்கெங்கே இருக்கிற இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஏ இங்கே ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் லெட்ரு. ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ், அப்புறம் இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் இந்த கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சேலஞ்சிங்கான கொஷின்ஸில் பார்ப்போம். அன்டில் தென், தேங்க்யூ.